இவங்க நடிச்சா நல்ல கதை இருக்கும், நல்ல படமா இருக்கும்ட்டு ஒரு மதிப்பு இருக்கு சிலருக்கு. முன்னாடிலாம் அம்மா கேஆர் விஜயா அவர்கள், அதுக்கப்புறம் எங்க அக்கா ரேவதி போன்றவர்கள், இப்போதைக்கு தேவையான இவங்க நடிச்சா நல்ல படத்துல தான் நடிப்பாங்க அப்படின்னு ஒரு மக்கள்கிட்ட ஒரு கருத்து பதிவு இருக்கு. அது காரணம் அவங்க தேர்வு செய்து நடிச்ச கதாபாத்திரங்கள். முதல்ல அவங்க அறிமுகமானது எங்க அண்ணன் மூலமா, அவங்க தொட்டாச்சி நீங்கி, பிறகு அண்ணனே எடுத்த சொர்ணமுகி, அதுல ரொம்ப நல்ல கனமான கதாபாத்திரம். அப்புறம் உங்களுக்கு தெரியும் காதல் கோட்டை, அது இந்திய விருதை பெற்ற சிறந்த படங்கள் அது ஒன்று. அதுக்கப்புறம் சூரிய வம்சம். அவங்களுக்கு சொல்லிக் கொள்ளுற மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு படம் பதிவாயிருக்குது. அவங்க எந்த காலத்திலையும் தன்னுடைய பேரை கெடுத்துக்கல. ஏதோ காசுக்காக ஏதோ வந்த கதையெல்லாம் ஒத்துக்கிட்டு நடிச்சோம் அப்படின்னு இல்லாம, அந்த நற்பெயர் தான் அவங்கள 30 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு கதாநாயகியா நடிக்கிற அளவுக்கு உயர்த்தி இருக்குன்னா அது காரணம் அதுதான். அது எல்லாருக்கும் வாய்க்கப்பெறாது, அவங்களுக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய பெருமைக்குரிய நிகழ்வு. அப்படி என்னுடைய அண்ணன் சிவா எனக்கு ரொம்ப என் மேல ரொம்ப அன்பு. என்ன எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு குற்ற உணர்வு, நானும் எங்க அண்ணனும் இணைஞ்சு பணி செய்யும் போது அதை ஒரு சிறந்த படமா வெற்றி படமா தர முடியல என்னால. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கு. கதை சொல்லும் போது அவருக்கு தம்பிக்கு அடுத்த படம் பகலவன் தான் எடுக்கிறதா இருந்தது. அவருக்கும் அது விருப்பம், அப்ப எனக்கு அது விருப்பம். ஆனா என்னுடைய தம்பி மாதவன் அதை ஒத்துக்கல. அது காரணம் ரொம்ப கடினமா இருந்துச்சு. தம்பி படத்துல அவரை ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டேன். கையெடுத்து கும்பிட்டு அப்படி மறுபடியும் அண்ணா வேணாண்ணா அப்படின்னு ஒரு கொஞ்சம் இடைவெளி கொடுங்கன்ட்டாரு. அப்புறம் இந்த கதையில நடிக்கணும்னாரு. நான் என்ன சரி எடுப்போன்னு எடுத்தேன். தமிழ்லயே கொஞ்சம் உரையாடல் எழுதிட்டாரு. தம்பியில ஒரு 90 விழுக்காடு தமிழ்ல இருந்தது. அது வெற்றி அடைஞ்சிருச்சு. அப்புறம் இதுல முழுக்க தமிழ்லயே உரையாடல் எழுதுனா, அதுல என்ன பாத்தீங்கன்னா, ஐ லவ் யூ என்று வர வேண்டிய இடங்களில் எல்லாம் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று வருவது நெருடலாக இருக்கிறது என்று விமர்சனம் எழுதியிருந்தாங்க. எனக்கு என்ன செய்யணும் தெரியல. என்னுடைய அண்ணன் காசி ஆனந்தன், அவர் உணர்ச்சி பாவலர், ஈழத்து பாவேந்தன், அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருந்தேன். அவர்கிட்ட சொன்ன வருத்தமா இப்படி எழுதியிருக்காங்கன்னு. அன்பை கூட தாய்மொழியில் பரிமாற தெரியாத ஒரு இனம் இருந்தா என்ன, செத்தா என்ன, போடா அப்படின்ட்டாரு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் எங்க அண்ணனுக்கு, அந்த சிவானனுக்கு சொல்றேன் இந்த இடத்துல, என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு என்னால ஏற்பட்ட இழப்பை நான் ஈடு செய்வேன். அது ஒருவேளை நீங்க அன்னை கூட கேட்டீங்க தம்பி அந்த பகலவன்னு, அதை கூட திருப்பி உங்களுக்கு எடுத்தரேன் உங்களுக்கு. அது தவறுதான் நடந்துச்சு. அதில் ஆனாலும் எங்க அண்ணனுக்கு எனக்கு இருக்கிற அந்த அன்பு பிணைப்பு போல